ஹாய், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் கீவேர்ட் வால்யூம் காம்படிஷன் டூல்ஸ். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா கீவேர்டு எப்படி ரிசர்ச் பண்ணி அனலைஸ் பண்ணி எடுத்துக்கிறதுன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அனலைஸ் பண்ணி எடுத்த கீவேர்ட்ஸோட வால்யூம் எவ்வளோ, காம்படிஷன் எவ்வளோ இருக்குது, அதுக்கான டூல்ஸ் என்னெல்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரீ டூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா கீவேர்ட் பிளானர். ஸோ கீவேர்ட் பிளானரை ஓப்பன் பண்ணி நம்மளோட கீவேர்டை இங்கே ப்ளேஸ் பண்ணிவிட்டு கெட் ரிசல்ட் கொடுத்தோம்னா நமக்கு நிறைய கீவேர்ட்ஸ் வந்துட்டு இங்கே கீழே டிஸ்பிளே ஆகும். ஸோ பெஸ்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட் இன் சென்னை, ஸோ அதோட சர்ச் வால்யூம் எவ்வளோ, அதோட காம்படிஷன் எவ்வளோ, இந்த மாதிரி நிறைய கீவேர்ட்ஸ் வரும். ஸோ இதையுமே வந்து நம்மளோட ரேங்கிங் பர்பஸ்க்கு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ கீவேர்ட் ரேங்கிங் மூலியமாக கொண்டு வரதுக்கு இங்கே இருக்கிற சில கீவேர்ட்ஸும் எடுத்துக்கலாம். பட் ஆனால் அந்த 10 to 100 இதெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ டாப் ரேட்டிங்கில் இருக்கிற கீவேர்ட்ஸ் மட்டும் நம்ம ஃபெச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஊபர் சஜஸ்ட். ஸோ ஊபர் சஜஸ்டில் போயிட்டு நம்மளோட கீவேர்ட்ஸ் வந்து இங்கே நம்ம ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமா நமக்கு ஊபர் சஜஸ்டில் வந்து எக்ஸாக்டாக வந்து எவ்வளோ வால்யூம் வந்து இருக்குது அப்படிங்கிற டேட்டாஸ் வந்துட்டு நம்மளுக்கு ஊபர் சஜஸ்டில் வந்து கொடுத்துருவாங்க. இங்கே கீவேர்ட் பிளானரில் பார்த்தீங்கன்னா 100K to 1K அந்த மாதிரி நிறையா டேட்டாஸ் கொடுத்துருந்தாங்க. இங்கே வந்து எக்ஸாக்டாக எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு இங்கே காமிக்கிறேன். கீவேர்டு ஓவர் ரிவ்யூவில் பார்த்தீங்கன்னா 2400 எக்ஸாக்டாக இருக்குது. அதோட காம்படிஷன் எவ்வளோ, அப்புறம் காஸ்ட் பர் கிளிக், இதெல்லாம் ஆட் பர்பஸ்க்கு நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ ஆட் ரன் பண்ணுறோன்னா ஊபர் சஜஸ்டில் இருக்கிற இந்த டேட்டாஸுமே நம்ம எடுத்துக்கலாம். ஆல்சோ நமக்கு கீவேர்டு ஐடியாஸில் வந்து நிறையா கீவேர்ட்ஸ் வந்துட்டு சஜஷன்ஸ்லேயும் கொடுத்துருப்பாங்க. அதோட வால்யூம்ஸும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ கொஷினரியாக இருக்கிறது, ப்ரிப்போஷன்ஸ், கம்பேரிஷன்ஸ், இங்கேருந்தும் நம்ம கீவேர்ட்ஸ் வந்துட்டு எடுத்துக்கலாம். ஆல்சோ இந்த கீவேர்டுக்கு என்ன மாதிரியான பேஜ் டைட்டில் யூஆர்எல் வந்து கூகுளில் ரேங்க் ஆகிருக்கு, அதோட பேக்லிங்ஸில் என்னென்ன அப்படிங்கிற டேட்டாஸுமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. பட் இப்போதைக்கு நம்மளுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா லிஸ்ட் ஆஃப் கீவேர்ட்ஸ் தான் வேணும். ஸோ அந்த லிஸ்ட் ஆஃப் கீவேர்ட்ஸ் அண்ட் அதோட வால்யூம் எவ்வளோ, அந்த வால்யூமை பேஸ் பண்ணி நம்மளோட வெப்சைட்டுக்கும் அந்த கீவேர்ட்ஸை வந்து நம்ம ஆப்டிமைஸ் பண்ணி அதை வந்து நம்ம ரேங்கிங் கொண்டு வரலாம். ஸோ இந்த ஆப்டிமைசேஷன் கீவேர்டை நம்ம ரிசர்ச் பண்ணதுக்கப்புறமா அந்த கீவேர்டை வந்து நம்ம எப்படி வந்து நம்ம வெப்சைட்டுக்கு ஆப்டிமைஸ் பண்ணுறோம், வெப்சைட் ஆப்டிமைசேஷன் வித் ப்ரைமரி கீவேர்ட்ஸ். ஸோ இந்த டேட்டாஸ்லாம் எல்லாமே வந்து நம்ம நெக்ஸ்ட்டு அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். அண்ட் ஒன் மோர் திங், ஏஹெச்எஃப் இருக்குது. ஸோ ஏஹெச்எஃப் வந்து ஒரு பெய்டு டூலு. ஸோ டீப்பாக கீவேர்ட் பற்றி நீங்கள் அனலைஸ் பண்ணி டேட்டாஸ் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஏஹெச்எஃப் யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த கீவேர்ட் ஆப்டிமைசேஷன் ஃபார் அ வெப்சைட் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற டேட்டாஸோடு நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.